உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் ஃபிலிப்பைன்ஸ் கண்ட்ரியில் ஹீரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருவருடைய பேர் வைத்து அந்த ஒரு பார்க் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த பார்க்குக்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த பார்க் ட்ராவல் ஆகிறதுக்கு இப்போ நம்ம கரெக்டாக நேஷ்னல் மியூசியம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம அந்த பார்க்குக்கு ட்ராவல் ஆக போகிறோம். Japanese garden, oh, that is very beautiful, no? Japanese garden. Rizal Park nearby, huh? You pass the Japanese garden, and nearby Rizal Park. Rizal Park next. அடுத்து போகிறோம் ரிசால் பார்க். ரொம்ப ஃபேமஸான பிளேஸ். ஆல்ரெடி கண்டிப்பாக எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஈவினிங் வியூவில் அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வியூ அந்த பார்க். ஸோ அந்த பார்க்குக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ ரிசால் பார்க்கோட என்ட்ரன்ஸ் பகுதிக்கிட்ட நிற்கிறோம். கரெக்டாக அந்த மழை தூறல் இந்த சாரலோட கிளைமேட் ரொம்பவே இங்கே ரொம்ப நல்லாயிருக்கு. கரெக்டான ஈவினிங் டைம். ஸோ இந்த ரோட்வே கிட்ட வியூஸ் ரொம்ப சூப்பரான ஒரு வியூ. ஸோ அந்த வியூ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரிசால் பார்க் நைட் வியூ எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வியூவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பெரிய பார்க், டூரிசம் பிளேஸ் ஆல்சோ. வாங்க பார்க்குள்ளே போகலாம். ரிசால் பார்க்கோட மெயின் அந்த லெட்டர் போர்டு கிட்ட நிற்கிறோம். இப்போ நம்ம ரிசால் பார்க்கோட நைட் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ரிசால் பார்க்குள்ளே என்ட்ராயிருக்கோம். அந்த வாட்டர் வியூ பேக்ரவுண்டில் க்ளோஸ்அப்பில் பார்க்குறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய சிலைகள், சில ஸ்டாச்சூஸ்லாம் நம்ம வரிசலாக பார்த்துருவோம். ஸோ ஸ்டாச்சு ஃபுல் கிளியராக இல்லைனாலும் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூட வாட்டர் வியூ ரொம்பவே அட்ராக்ஷனாக தெரியும். இந்த ஃபிலிப்பைன் கண்ட்ரிக்காக பாடுபட்ட சில முக்கிய தலைவர்களை ஸ்டாச்சுவாக செதுக்கி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாச்சூஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த ஸ்டாச்சுலாம் வீடியோ பண்ணுறப்போ மழையாக இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு கையில் கூட ஒரு கையில் ஷூட்டிங், ஷூட் பண்ணுறது. ஸோ அப்படி தான் இருந்துச்சு. இருந்தாலும் மக்களுக்கு இந்த கிளைமேட் ரொம்ப பிடிக்கும். இந்த கிளைமேட்டில் இந்த வியூ வந்து எல்லா டைமும் அமையாது. ஈவன் பிளாகர் வந்து ஃபாரினர்ஸ் ஷூட் பண்ணுறப்போ கூட இந்த கிளைமேட்டில் ஷூட் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ காட் பிளெஸ்ஸிங்ஸ், கடவுளோட ஆசீர்வாதத்தோட மக்களுக்கு இந்த வியூ எப்போவுமே மக்களுக்கு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் நான் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருப்பேன். ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸோடு தான் நான் இங்கே உள்ளே என்ட்ரானேன். ஸோ கண்டிப்பாக இந்த வியூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் சைனீஸ் கார்டன். ரிசால் பார்க்குள்ளேயே ஒரு குட்டியான ஒரு கார்டன் மேக் பண்ணி சைனீஸ் பீப்புள்ஸ் அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க மேக் பண்ணியிருந்தாங்க. இந்த இடம் மெயினாக நீங்கள் பார்க்கக்கூடியது ஆர்கிடெக்ட், அந்த எப்படி மேக் பண்ணியிருக்காங்க, எந்த டிசைனில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட்டோடு பாருங்கள். உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு வியூவராக, ஒரு ஆடியன்ஸாக பார்க்குற கோணத்துலேயும் டிசைன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நுணுக்கமான ஒரு பார்வையில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்
அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வியூவையும் உங்கள்கிட்ட க்ளோஸில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாக டிவைட் பண்ணி அவங்க பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ரிசால் பார்க்கோட சென்ட்ரு பகுதி அந்த இடத்துல நிற்கிறீங்க. அந்த வியூ தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. லைட்னிங் செட்டப்போட அங்கே மேக் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே அருமையாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சு எனக்கு பர்சனலாக ரொம்ப அட்ராக்ஷனான ஒரு ஸ்டாச்சு. ஒரு தாய், அந்த தாயோட 2 குழந்தை, ஒரு குழந்தை வந்து தன்னோட தாயோட பாதத்தை சொல்கிற மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ரிசால் பார்க்லேயே எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்டாச்சு அந்த ஸ்டாச்சு. இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் ரிசால் பார்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாலில் பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. முன்காலத்தில் இருந்த ஃபிலிப்பைன்ஸ் ஆட்களுடைய உடைகள், அவங்களுடைய கலாச்சாரங்களை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிற அளவுக்கு அந்த ஒரு பெயிண்டிங் கொடுத்துருந்தாங்க. பேக் சைடில் அந்த சீ ஃப்ளோ, அப்புறம் அந்த கப்பல், அந்த உணவு வகைகள் எல்லாமே அந்த பழங்கால கலாச்சாரங்கள் எப்படி இருந்தது, அவங்களோட என்ஜாய்மெண்ட், அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக, அவங்களோட உடைகள், பாவனைகள் எல்லாமே வந்து ரொம்ப தத்ரூபமாக வரைஞ்சி அந்த வாலில் பேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பிக்சர்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது அந்த பிக்சர்ஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு அரண்மனை போன்ற ஒரு இடம். அந்த இடத்துல தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது நம்ம எல்லோரும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் ரிசால் பார்க்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லோட்டோன் அப்படிங்கிற ஒரு இடம். ஒரு மெயினான ஒரு சென்டர் பிளேஸ். ஸோ அந்த இடத்துல வாட்டர் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வியூவும் நான் அந்த ரிசால் பார்க்கோட அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வியூவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப க்ளோஸ் ஷாட்டில் ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த வியூ ப்ளஸ் உங்களுக்கு ரிசால் பார்க்கோட பார்ட் 2ல் இன்னும் சில க்ளோஸ்அப்பான சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன். அண்ட் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களோட சில எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் குறிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் a lot.